இறை வழிபாடு செய்யாவிடில் உயர்வு இருக்கா இல்லையா? அதாவது இந்த இடத்துல நான் கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேசணும். சொல்லுங்க ஐயா. என்னடா அவரை பற்றி இருக்கீங்க? அதாவது தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் அவர் நிறைய பக்தி உண்டு அவருக்கு. ஆனால் நிறைய கோயிலுக்கெல்லாம் போகல. ஆனால் தான் ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் பணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மக்கள் பணியை மக்களுக்காகவே செஞ்சார். மறந்து கூட தன்னுடைய சுயநலத்துக்காகவோ தன்னுடைய குடும்ப நலனுக்காகவோ அவர் எதுவுமே செய்யலை. சரிங்க ஐயா. இதுதான் வாலி சார் ரொம்ப அழகாக தன்னுடைய பாடல்களில் சொல்லியிருப்பார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இது ரொம்ப அழகான வரிகள். இந்த வரிகளுக்கு உகந்த மாதிரி வாழ்ந்தவர் கர்ம வீரர் காமராஜர். ஆமாங்க ஐயா, நான் அது எதிர்மறையை சொல்லலை. அது எதிர்மறைக்கு சொல்லலை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்ல. நானும் பதில் சொல்லி முடிக்கல. பதில் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்வியூ ஆறீங்க. அதாவது தான் ஏற்றுக்கொண்ட பணிகளை மக்களுக்காகவே செஞ்சார் இல்லையா, அதுதான் உண்மையான பக்தி. ஒரு பக்தியுடைய அந்த அவர் கோயிலுக்கு போகல, பெருசாக கோயில்களுக்கு போய் வழிபாடு நடத்தலை, எதுவும் பண்ணல. ஆனால் தான் ஏற்றுக்கொண்ட அந்த முதலமைச்சர் பணியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ செஞ்சு, அதுதான் சொல்ல வரேன். கோயிலுக்கு போகிறதுனால மட்டும் பக்தி இல்லை, பிறருக்கு நன்மை செய்யணும். பிறருக்கு நன்மை செய்யும் போது அவன் வாழ்வாங்கு வாழறான். அவர் இறந்து போய் 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் அவரை பற்றி நாம் இப்போ பேசுகிறோம்னா, அவர் உண்மையான ஆன்மீகவாதியாக, அதாவது செய்கின்ற செயல்கள் மூலமாக அவர் பட்டை வச்சு வீதி இட்டுக்கலை, குங்குமம் வச்சுக்கல, சந்தனம் வச்சுக்கல, தன்னை பெரிய ஆன்மீகவாதியாக அடையாளம் காட்டிக்கல. அவர் பெரிய அரசியல்வாதியாகவும் தன்னை அடையாளம் காட்டிக்கல. அவர் எப்படின்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, அந்த ஒரு இதுக்காக அப்படி வாழ்ந்தார். அது உண்மை. அதில் அவர் அரசியல் பணி செஞ்சாலும் அதில் மறைமுகமாக இருக்கிறது ஆன்மீகம். அதனால தான் அவரை நான் இந்த இடத்துல இந்த ஆன்மீக வினாவில் அவரை பற்றி நான் சொன்னேன். சிறப்புங்க ஐயா. அது நான் என்ன பதில் எதிர்பார்க்கறேன்னா, சிலர்லாம் இறை வழிபாடு பண்ணாதான் நம்ம உயர முடியும், அதுதான் நான் சொல்ல வராங்க. அதுதான் அது இறை வழிபாடு இல்லைன்னா உயரவே முடியாதா? அதுதான் அதுக்கு தான் நான் இந்த பதில சொன்னேன். நீங்க அவருக்கு மனதிலேயே பக்தி இருந்ததுன்னு சொன்னீங்களே, அதாவதுமா அதுக்கு தான் நான் இந்த பதிலே உங்களுக்கு நான் சொன்னேன். என்னன்னா, கோவிலுக்கு போனாதான் பக்தி கிடையாது, இறை வழிபாடு பண்ணாதான் பக்தின்னு கிடையாது. இறைவனை மனசுல நினைச்சுன்னு நல்லது செய்.